பிக் பாஸ் குட் மார்னிங். பிக் பாஸ் 9ல முதல் நாள்ல முதல் ஆளா எந்திரிச்சு ரெடியா இருக்கிறது நந்தினி தான். என்னதான் பிக் பாஸ் வீட்ல சீக்கிரமா எந்திரிச்சு மத்தவங்கலாம் கதை பேசிக்கிட்டு இருந்தாலும், பொறுப்பா பக்கெட் கொண்டு வந்து டேங்க்ல இருக்க தண்ணிய பிடிச்சு கொண்டு போய் குளிச்சு ரெடியானது நந்தினி தான். அதுக்கப்புறம் அவங்க கார்டன் ஏரியாக்கு வராங்க. வந்து கொஞ்ச நேரம் உலாத்துறாங்க. உலாத்திட்டு திரும்பவும் பிக் பாஸ்க்கு குட் மார்னிங் சொல்றாங்க. பிக் பாஸ் குட் மார்னிங். அதுக்கப்புறம் மைக்க கழட்டி வைக்கிறாங்க. கழட்டி வச்சுட்டு எக்சர்சைஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கழுத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு எக்சர்சைஸ் பொசிஷனுக்கு வராங்க. இந்த பொசிஷன பார்த்தா பார்க்கவே பயமா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆகி விழுந்தாங்கன்னா, பின்னாடி உள்ள அந்த லைட் மேல விழுந்துருவாங்க. அதுக்கு மேல வேற ஊசியா இருக்கு. அது குத்திருச்சுன்னா அதோட எறவோடாம ஏதாச்சும் ஆயிரும். நந்தினி எக்சர்சைஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா யோகா போஸ்க்கு மாறுறாங்க. விதவிதமா யோகா பொசிஷன்லாம் சிலது பண்றாங்க. ஆனா அதெல்லாம் பார்க்கறப்ப பேசிக் மாதிரி தான் தெரியுது. ஸோ இவங்க வேணும்னே பில்டப்காக பண்றாங்களா? இல்ல உண்மையிலேயே உங்களுக்கு யோகா தெரியுமா? அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இன்னொரு பொசிஷனுக்கு வராங்க. கால நீட்டி வச்சு பாதத்த கைகளால தொடுறது. இந்த பொசிஷன் உண்மையிலேயே ஒரு கஷ்டமான பொசிஷன் தான். அது மட்டும் இல்லாம தலைய வச்சு முட்டிய வேற தொடுறாங்க. ஸோ உண்மையிலேயே இவங்க ரெகுலரா யோகா பண்றவங்களா தான் இருக்கணும் அப்படின்னு அப்பதான் தெரிய வருது. அதுக்கப்புறம் இன்னொரு யோகா பொசிஷன் பண்றாங்க. பண்ணிட்டு கடைசியா அரை பத்மாசன போஸ்ல கைகள்ல முத்திரைய வச்சு தியானம் பண்றாங்க. இங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயும் ஒருத்தர் தியானம் பண்றாரே அப்படின்னு நினைச்சு ஆச்சரியமா பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் அவர க்ளோஸ் அப் வைக்கிறாங்க. அதான் விக்கல் விக்ரம். அவர் தியானம் பண்ணல. கொறட்ட விட்டு உட்கார்ந்துகிட்டே தூங்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் விக்கல் விக்ரமுக்கு தல தொங்கி போச்சு. அதுக்கப்புறம் அவரு பெட்ல போய் படுத்துக்கிட்டாரு. பிக் பாஸ் சீசன் 4ல டைட்டில் வின்னரான ஆரி பார்த்தீங்கன்னா, ரெகுலரா மெடிடேட் பண்ணுவாரு. நந்தினி பார்த்தீங்கன்னா, யோகால ப்ரொஃபஷனல் மாதிரி தெரியுது. ஸோ இவங்களோட இன்னர் பவர அன்லீஷ் பண்ணி, இந்த சீசன்ல ஒரு முக்கியமான ஆளா இருப்பாங்களா? அப்படிங்கிறத உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.